சார் டெபிட் கார்டுனா என்ன சார், கிரெடிட் கார்டுனா என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன சார்? டெபிட் கார்டை பயன்படுத்தும் பொழுது நம்ம அக்கௌண்ட்டில் பணம் டெபிட் ஆகுது. கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் பொழுது நம்ம அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகுது. புரியல சார். இப்போது நான் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன். இந்த கிரெடிட் கார்டை நான் வந்து மெர்ச்சன்ட் போய் பயன்படுத்துகிறேன். அது கடைக்காரங்கள்ட்ட கொண்டு போய் நான் திங்ஸ் வாங்குறதுக்காக அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த சீனை பாருங்கள். நார்மலாக வியாபாரத்தோட சட்டம் என்ன, யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க பேருக்கு தான் பொருள் கொடுப்பாங்க, அவங்க பேருக்கு தான் ரெசிப்ட் எழுதி கொடுப்பாங்க. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிரெடிட் கார்டுக்கு பணம் பேங்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அப்போ இந்த பொருள் பேங்க்குக்கு தானே சொந்தம். பேங்க் பணம் கொடுத்துருந்தா அப்போ ரெசிப்ட் பேங்க் பேரில் தானே போகணும். எப்படி என் பேரில் கொடுக்குறாங்க, நான் பணம் கொடுக்கல, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பணம் கொடுக்கல அப்படின்னாக்க என் பேருக்கு வராது. ஆனால் என் பேருக்குள்ள ரெசிப்ட் வருது, எனக்குள்ள அந்த பொருளை கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. இங்கே தான் விஷயம். ஒரு ஜவுளி கடையில் போய்ட்டு நான் ஜவுளி வாங்குகிறேன். இப்போ 20,000 சொல்லணும், 20,000 என்ட்ரு பண்ணோன்னே நான் 20,000 பேங்க்கில் நான் கேட்குறேன், கடைக்காரர் மூலியமாக நான் கேட்குறேன். ஸோ என் அக்கௌண்ட்டுக்கு 20,000 என் அக்கௌண்ட்டில் பணம் வந்து கிரெடிட் ஆகுது. அதான் கிரெடிட் ஆகுது. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகுது. என் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகுது. என் அக்கௌண்ட்லேருந்து தான் யாருக்கு போகுது, கடைக்காரன் போகுது. அதனால் என்னோடய அக்கௌண்ட்டில் என் பேரில் இருக்க அக்கௌண்ட்லேருந்து கடைக்காரருக்கு போகிறனால தான் அந்த பில்லு என் பேரில் வருது, அந்த பொருள் எனக்கு சொந்தமாகுது. இப்போ புரியுதுங்களா? ஒரு ட்ரையாங்கிள். ஸோ கஸ்டமர், பேங்கர், மெர்ச்சன்ட். அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ விஷயம் என்ன, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும் பொழுது பேங்க்கு காசை நேராக கொண்டு போய் கடைக்காரனு கொடுக்கக்கூடாது, என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுது. கிரெடிட் பண்ணி நான் தான் எடுத்து என்ன கொடுக்குறேன், நான் கடைக்காரன் கொடுக்குறேன். ஸோ கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணால் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் என்ன ஆகுது, நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ பணத்தை நம்ம அக்கௌண்ட்டில் பேங்க்கு போடுறாங்க, நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகுது. ஸோ டெபிட் கார்டை யூஸ் பண்ணால் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க பணம் போகுது, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணால் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. ஓகே ஓகே சார்.